ஆறுபடை வீடு. முருகன் கோயில்கள் அல்ல, மனிதனின் உள்ளம் விழிக்கும் 6 நிலைகள். நாம் வாழ்க்கையில் எதை தேடுகிறோம்? அமைதி, அன்பு, நிறைவு. ஆனால் அது எதிலும் முழுமையாக கிடைக்காத மாதிரி தோன்றுகிறது. ஏனென்றால் நாம் தேடுவது வெளியே, இருக்கிறது உள்ளே. இந்த உண்மையை மெதுவாக, ஆழமாக நம்முள் உணர்த்தும் பாதைதான் ஆறுபடை வீடு. இது ஒரு யாத்திரை அல்ல, இது ஒரு உள்ள பயணம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடக்கும் 6 நிலைகள். முருகன் ஒரு சிலை அல்ல, அவர் விழிப்பு, தெய்வானை ஒழுக்கம், வள்ளி அன்பு. சித்தர்கள் உண்மை அனுபவித்தவர்கள். இந்த 4 இணையும் போதுதான் ஒரு வாழ்க்கை முழுமை பெறுகிறது. முதல் நிலை திருப்பரங்குன்றம். இங்கே வாழ்க்கை நம்மை உடைக்க ஆரம்பிக்கும். நாம் நினைத்தது போல எதுவும் நடக்காது. அப்போது நாம் கோபப்படுவோம், எதிர்ப்போம். ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்போம். ஆனால் இந்த நிலையில் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்று: ஏற்றுக்கொள். இது தோல்வி அல்ல, இது முதல் விழிப்பு. தெய்வானை இங்கே நமக்கு சொல்வது: ஒழுக்கமாக நில், உன் மனதை அடக்கு, வாழ்க்கை மெதுவாக திறக்கும். சித்தர்கள் சொல்வார்கள், அடக்கமில்லாமல் ஆன்மீகம் தொடங்காது. இரண்டாவது நிலை திருச்செந்தூர். இங்கே உண்மை கொஞ்சம் வலியாகத் தெரியும். நம்மை கஷ்டப்படுத்தியது வெளியுலகம் இல்லை, நம்முள் இருக்கும் எண்ணங்கள். பயம், பொறாமை, கோபம், அகந்தை. இதுதான் சூரபத்மன். முருகன் வேல் எடுக்கிறார். அது ஒரு ஆயுதமில்லை, அது உண்மையை நேராக பார்க்கும் விழிப்பு. இந்த நிலையில் உன்னை நீ பார்க்க ஆரம்பிப்பாய். சித்தர்கள் சொல்வார்கள், உள்ளே பார்க்கும் கண் திறந்தால் பொய் நிலைக்காது. மூன்றாவது நிலை பழனி. இங்கே வாழ்க்கை உன்னிடம் கேட்கும், நீ பிடித்து வைத்திருப்பதை விட்டுவிடுவாயா? உன் ஈகோ, உன் எதிர்பார்ப்பு, உன் பற்றுதல். நீ விடும்போதுதான் நீ லேசாக ஆரம்பிப்பாய். பழம் என்ற உண்மை. நீ தேடியது வெளியே இல்லை, நீயே. சித்தர்கள் இதை வாழ்ந்தவர்கள். அவர்கள் எதையும் சேர்க்கவில்லை, அவர்கள் விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் நிறைந்தார்கள். நான்காவது நிலை சுவாமிமலை. இங்கே ஒரு அமைதியான புரிதல் வரும். வாழ்க்கை மாறவில்லை, நீ மாறியிருக்கிறாய். முன்பு கோபம் வந்த இடத்தில் இப்போது சிரிப்பு வருகிறது. இதுதான் ஞானம். சித்தர்கள் இந்த நிலையை அடைந்தவர்கள். அவர்கள் வெளியே கடவுளை தேடவில்லை, உள்ளே சென்றார்கள். அவர்கள் கண்டது உள்ளே இருந்ததே உண்மை. ஐந்தாவது நிலை திருத்தணி. நீ அமைதியாகிவிட்டாய், ஆனால் இன்னும் ஒரு பக்கம் காலியாக இருக்கும். அது அன்பு. வள்ளி இங்கே வருகிறது. அவள் கட்டுப்பாடு இல்லாத அன்பு, இயல்பான உணர்வு. முருகன் அவளை ஏற்றுக்கொள்கிறார். இதன் அர்த்தம், நீ உன்னை ஏற்றுக்கொள்கிறாய், நீ உன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறாய். சித்தர்கள் சொல்வார்கள், அன்பு இல்லாமல் ஞானம் முழுமை பெறாது. ஆறாவது நிலை பழமுதிர்ச்சோலை. இங்கே 2 சக்திகள் இணைகிறது: ஒழுக்கம், அன்பு. தெய்வானை, வள்ளி இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் சமநிலையை அடைகிறான். இதுதான் நிறைவு. சித்தர்கள் இந்த நிலையை வாழ்ந்தவர்கள். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சம் இருந்தது. இப்போது ஒரு நிமிடம் நில். உன் வாழ்க்கையை நினைத்துப்பாரு. நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? போராடுகிறாயா? விட்டுவிட கற்றுக்கொள்கிறாயா? அல்லது அமைதியாகிவிட்டாயா? உண்மை என்னவென்றால், நீ ஏற்கனவே இந்த பாதையில் இருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவமும் உன்னை உள்ளே கொண்டு செல்கிறது. ஒரு நாள் நீ வெளியே தேடுவதை நிறுத்தி உள்ளே திரும்பினால் அப்போது புரியும், முருகன் வரவேண்டியவன் இல்லை, அவர் போகவும் இல்லை. அவர் உன்னுள் அமைதியாக எப்போதுமே விழித்தபடி இருக்கிறார்.